ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜய் ரொம்ப தந்திரமா கரெக்டா பிளான் பண்ணி பசுபதியோட பையன் ராகவ கடத்திட்டு வந்து பசுபதிக்கே நேரா கால் பண்ணி, உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், காவேரியோட அம்மாவோட வீட்டு பத்திரத்தை ஒழுங்கு மரியாதையா கொண்டு வந்து கொடுத்தா உன் பையன் உனக்கு பத்திரமா கிடைப்பான், இல்லன்னு வை சொல்ல மாட்டேன், செஞ்சு காமிப்பேன் அப்படின்னு விஜய் மாசா டயலாக் பேசுறாரு. பசுபதி ஆவேசத்துல கத்துறாரு, இங்க பாரு பசுபதி, உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, உனக்கு உன் பையன் மேல அன்பு இருந்துச்சுன்னா அந்த பத்திரத்தை எடுத்தாந்து கொடுத்துரு அப்படின்னு விஜய் மிரட்டுறாங்க. பசுபதிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, வேற வழியே கிடையாது. சரி, கொண்டு போய் கொடுத்துருவோம், ராகவை இப்ப மீட்டுட்டு வந்துருவோம், அதுக்கு அடுத்து அந்த காவேரியும் சரி இந்த விஜயும் சரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பசுபதி கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்காரு. விஜய் நினைச்ச மாதிரியே பசுபதி பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. பத்திரம் கிடைச்ச உடனேயே விஜய், குமரன், நிவின் 3 பேரும் சேர்ந்து காவேரியோட அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்கறாங்க. இந்தாங்கத்த, உங்ககிட்ட இருந்து பசுபதி எடுத்துட்டு போன அந்த வீட்டு பத்திரம் உங்களுக்கே திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு விஜய் கொடுக்கறாங்க. இத வாங்கின உடனேயே காவேரியோட அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. கங்கா பாத்தியா, நான் என்னமோ காவேரி புருஷனை ரொம்ப தாங்குறேன், விருந்து வைக்கிறேன் அப்படின்லாம் பேசுனியே, பாத்தியா விஜய் தம்பி செஞ்ச வேலைய அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா கேக்குறாங்க. கங்கா உடனே, என்னம்மா விஜய் மட்டுமா போய் இதை வாங்கிட்டு வந்தாரு, ஏன் குமரன் மாமாவும் தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது குமரன் உடனே, கங்கா தப்பா சொல்லாத, இந்த முழு பிளானும் போட்டது விஜய் தான், அதுக்கு முழு மூச்சா பாடுபட்டதும் விஜய் தான், நாங்க ஏதோ சின்ன சின்ன உதவி தான் பண்ணணும், விஜய் மட்டும் இத கரெக்டா பிளான் பண்ணி செய்யாட்டி இந்த வீட்டு பத்திரத்தை பசுபதி கிட்ட இருந்து வாங்கியிருக்கவே முடியாது கங்கா அப்படின்னு குமரனும் பதில் சொல்லிடுறாங்க. கங்காக்கு முகத்துல அடிச்ச மாதிரி ஆயிடுது, எதுவுமே பேச முடியல. காவேரியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி, நீ மாசமா இருக்கிறன்ற விஷயம் தெரியாம உன்னை அப்படி இப்படின்னு வேலை வாங்கிட்டேன், இனிமே அந்த மாதிரி எந்த வேலையும் வாங்க மாட்டேன், இப்போ 5 மாசம் ஆக போகுது, இப்பவே வளகாப்பு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா வளகாப்பு செய்யலான்னு ஏற்பாடு பண்றாங்க. கங்கா வேகமா வந்து, என்னம்மா இப்ப போய் யாராவது வளகாப்பு பண்ணுவாங்களா, அது 9வது மாசம் தானே பண்ணுவாங்க, ஐயோ கங்கா எத்தனை மாசத்துல வேணாலும் செய்யலாம், காவேரி ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா, நீயாவது கர்ப்பமா இருக்கன்ற விஷயம் தெரிஞ்சு உன்னை நாங்க எல்லாரும் தாங்கன்னு தாங்கணும், இத கண்ணால பாத்துக்கிட்டே இருந்தா காவேரி, அவளுக்கும் அவ பிள்ளைக்கும் ஒரு சந்தோஷம் வேண்டாமா, அதுக்காக தான் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா சொல்றாங்க. விஜய் உடனே, எதுக்காத்த காவேரிக்கு மட்டும் தனியா செஞ்சுக்கிட்டு கங்காவுக்கும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு 2 பேருக்கும் சீமந்தம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி உடனே, மணவரையில காவேரி தான் உட்காரணும், அவதான் இந்த வீட்டுல மொத கர்ப்பமானவ, ஆனா அத வெளியில சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டா, கங்கா அதுக்கப்புறம் தான் மாசமாயிருக்கா, அவ வெளியில சொல்லிவிட்டா, அப்படின்னா மாசமானவ காவேரி தானே, அவளைத்தான் உட்கார வச்சு வளையல போடணும் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே கங்காக்கு கோவமா வருது. என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் காவேரிக்கு தான் முதல் மரியாதை கிடைக்குமா, காவேரிக்கு நம்ம வீட்டுல எப்பவுமே மரியாதை இருக்கு, ஸ்பெஷலா தான் நடத்துவாங்க, இப்போ காவேரி புருஷன் வேற பெரிய பணக்காரரு, அவர் வந்த உடனே இன்னும் அவளோட மரியாதை அதிகமாயிடுச்சு, அப்போ இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணா இருந்து எனக்கு எந்த மரியாதையும் கிடையாதா அப்படின்னு கங்கா கோவப்படுறாங்க. குமரன் சொல்றாரு, கங்கா இதுக்கு எதுக்கு கோவப்படுற, காவேரி யாரு, உன் தங்கச்சி தானே, எதுக்கு கங்கா கோவப்படுற, விட்டு கொடு, அவளுக்கு செஞ்சா என்ன அப்படின்னு கேக்கும்போது, சும்மா இருங்க மாமா, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, வீட்டுக்கு மூத்த பொண்ணு நான் இருக்கும்போது அவளுக்கு வளகாப்பு பண்ணிட்டா அப்புறம் ஊர் சென்னையெல்லாம் என்ன கேவலம் பேசாதா, எனக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா அப்படின்னு கங்கா கோவப்படுறாங்க. விஜய் வேகமா வந்து, குமரன் விடுங்க, கங்கா கேக்குறதும் கரெக்ட் தான், காவேரி உங்க அக்காவுக்கே முதல்ல இந்த ஃபங்க்ஷனை செய்யட்டும், அதுக்கப்புறம் உனக்கு செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்போட கங்காக்கு விட்டு கொடுக்கறாரு விஜய். கங்கா வாயடைச்சு போய் ஒண்ணுமே பேச முடியாம அமைதியா இருக்காங்க. கங்காக்கும் காவேரிக்கும் ஒரே மணவரையில ரொம்ப பிரம்மாண்டமா வளகாப்பு நிகழ்ச்சி நடக்குது. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.